கும்பப்பூ சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்களும் குணங்களும் துவரங்காடு பி. செண்பகசேகர பிள்ளை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வேளாண்மை அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம்? சுமார் 50 ஆண்டு காலம் மட்டும் விவசாயத்தை முதல் நேர பணியா செய்து வரேன். பாரம்பரியமா இப்ப ஒரு வேளாண்மை குடும்பம் இல்லையா? நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். என்னென்ன மாதிரியான பயிர்கள் ஈடுபாடு? அதாவது ஆரம்ப காலத்துல நெல்லு தான் இருந்து காலப்போக்குல பல்வேறு காரணத்தினால அந்த நெல் பயிர்ல இருந்து அதுக்கு போய் விலை கிடைக்காம ஆட்கள் பற்றாக்குறை இது வந்ததுனால மாற்று பயிருக்கு போனோம். வாழை, தென்னை இந்த மாதிரி பணப்பயிருக்கு போனோம். அதனால நெல்லை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டோம். நெல் சாகுபடி பரப்பு அப்படிங்கிறது குறைஞ்சாலும் கூட இப்ப கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வருகிற மாதிரியான ஒரு நிலை காணப்படுதுங்கிறாங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதற்கு காரணம் தொழில்நுட்பம், வேளாண் துறையில எந்திரமயமானது, அதோடு புதிய உயர் விளைச்சல் ரகங்கள் அறிமுகப்படுத்தினது. இதனால இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் அரை மேனி முக்கால் மேனின்னு சொன்னா பெரிய சாதனை. இன்னைக்கு 1.5 மேனி 2 மேனி எடுக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு டெக்னாலஜி இருக்கு. அதே மாதிரி உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்கு. விவசாயிகள் எல்லாம் பல்வேறு துறைகள் மோட்டிவேட் பண்ணிருக்கு. ஊடகங்கள் ஆனாலும் சரி, விவசாய லாகத்துறை. நீங்க சொல்றத பார்த்தா குமரி பண்பலையினுடைய ஒரு ஊக்கமும் கூட உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நிலையை கொடுத்து. நிச்சயமா இது ஒவ்வொரு வீட்லயும் போய் செய்யக்கூடிய செயல். அந்த 7:30 மணின்னு சொன்னா இந்த செய்தியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. இந்த செய்தி அவங்கள சென்றடையும். அது நம்ம பகுதியில் உள்ளது. அதே மாதிரி அவங்க என்ன நோய் இருக்கு அதெல்லாம் சொல்லும் போது ஒரு விழிப்புணர்வு விவசாயிகள் மத்தியில் ஏற்படும். அதனால இன்னைக்கு வானிலையுடைய பங்கு பெரும் பங்கு. குமரி மாவட்ட நீர்நிலைகளும் கூட ஒரு விதத்துல பார்த்தோம்னா நெல் சாகுபடி பரப்பு அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு உங்களால ஆணித்தரமா சொல்ல முடியுமா? ஆமா, கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் 2024 நீர்நிலைகள் இருக்கு. அதனாலதான் நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா 50% வயல்கள் இந்த நீர்நிலையை வச்சு ஆனா வெள்ளம் துறக்க முடிஞ்சே பயிராயிரும். ஏன்னா இந்த நீர்நிலைகளோட வெள்ளத்தை கொண்டு உதாரணமா சொல்லணும்னா தேர்தல் குளம், ஜூந்தர் குளம், பறக்கை குளம், பத்தநேரி குளம், எலச்சோகுளம், அலையாண்டம் பெரிய குளம், இப்படிப்பட்ட பெரிய குளங்கள் பேச்சிப்பாறைக்கு அடுத்தபடியாக பெரிய குளங்கள் இருக்கிறதுனால அதை நம்பி உள்ள விவசாயிகள் கால்வாயில அணை துறக்குதோ கால்வாயில வெள்ளம் வருவதோ எதிர்பார்க்காம அவங்க முன்கூட்டியே பருவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய 50 ஆண்டு கால அனுபவத்தில் அணைகள் தூர்வாரப்பட்டிருக்கா? சுத்தப்படுத்தல் அப்படிங்கிற ஒரு நிலையை கடைபிடிச்சனால்தான் இன்னைக்கும் கூட அணை வெள்ளத்தை எங்களால் பயன்படுத்த முடியுதுங்கிறீங்களா? அப்படி அணை கட்டி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டு, ஆனா இதுவரை சுத்தப்படுத்தப்படவில்லை. அதை தூர்வாரவும் செய்யல. ஆனா அது ஒரு பெரிய முயற்சி. அதாவது அதுக்கான முயற்சிகளை நாங்களாம் கோரிக்கை வச்சிருக்கோம். அரசு அதுக்கான முன்மொழிவுகள் எல்லாம் அரசுக்கு அனுப்பியிருக்கு. இன்னும் வருங்காலத்தில் அதை தூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மசூல் நல்லா இருக்கு. இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் நேரடி கொள்முதல் நிலையம் மூலமாட்டு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் 100 கிலோவுக்கு. நம்ம நாஞ்சி நாட்டுல கோட்டைக்கு நீங்க 87 கிலோவுக்கு பார்த்தாச்சுன்னா 2175 ரூபாய் கிடைக்கும். அது ஒரு ஓரளவுக்கு நல்ல விலை கிடைக்கி அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களை மாதிரி விழிப்பான விவசாயிகள் தான் அனுபவிக்கிறீங்களா? இல்ல இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருக்குங்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் 10 இடத்துல இருக்கு. அதனால மக்கள் மத்தியில் ஏகதேசம் எல்லா மக்களுக்கும் அது ரீச் ஆயிட்டு எல்லாரும் அங்க கொடுக்க போயிட்டாங்க. உங்களுக்கு ஓபன் 1600 700 தான் இருக்கு. அதே சமயத்தில் நீங்க கொள்முதல் நிலையத்தில் கொடுக்க கிட்டத்தட்ட கோட்டை பேர்ல ஒரு 400 ரூபாய் லாபம் ஒரு ஆளுக்கு 25 கோட்டை இருந்தாச்சுன்னு நீங்க என்ன 12,000 ரூபாய்க்கு மேல லாபம் இருக்கு. அதனால கொஞ்சம் டிலே ஆனாலும் கொண்டு போய் அந்த ப்ராசஸ் இருக்குல்ல. அப்போ தனியார் வியாபாரிகள் அப்படின்னு கிராம அளவுல ஒரு அடிமைப்பட்ட தன்மை தகர்த்தெறியப்பட்டிருக்கு. உண்மையிலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். இன்னைக்கு வியாபாரிகள் கிடையாது, மக்களை நேரடியாக கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது விவசாய மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. நீங்க வரவேற்பு அப்படின்னு ஒரு பெருந்தன்மையா குறிப்பிடுறீங்க. ஆனா ஒரு சில விவசாயிகளை சந்திச்சு கேட்கக்கூடிய ஒரு நிலையில ஈரப்பதம் அப்படிங்கிற தன்மையில எங்களை அலக்களிக்கக்கூடிய நிலை, அந்த மாதிரி எல்லாம் சில கருத்துக்களை. அதாவது ஈரப்பதம் 17% ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தர நிர்ணயம். அதை இங்க யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அந்த தரத்துல எடுத்து அங்க ஸ்டாக் வைக்கும் போது அது ஈரப்பதம் கெட்டு போவதனால அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பிடிக்க. ஆனா நீங்க கொண்டு போயிட்டேன்னு சின்ன ஒரு அங்கே களங்கள் இருக்கு. ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலும் லேசா வாட்டி கொடுத்தாலும் அவங்க கொஞ்சம் அனுசரிச்சு எடுக்காங்க. ஏன்னா அப்படி எடுக்கக்கூடிய நெல்லை உடனே அவங்க ரைஸ் மில்லுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆக்கிறாங்க. ஸ்டாக் வைக்க முடியாது. ஸ்டாக் வச்சாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அது நெல் கெட்டு போகும். ஆனா இப்ப நீக்கு போக்காட்டு அவங்க கொள்முதல் பண்ணுவாங்க. உங்களுடைய அனுபவத்துல மற்ற விவசாயிகளுக்கு இந்த இடத்துல கொள்முதல் நிலையங்களை பயன்படுத்துறதுக்கு நெல் எந்தெந்த மாதிரியான முறை பிரகாரம் நீங்க கொண்டுட்டு வாங்க, நான் கூட அதை செய்ததன் பிரதிபலன் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில மற்றவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க? நிச்சயமா இப்ப நீங்க தனியார் வயல் அர்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா நீங்க மில்லுல எல்லாம் கொண்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு கோட்டை பேர்ல 400 ரூபாய் கிட்ட நஷ்டம் ஆகுது. அதனால நீங்க இங்க கொடுக்கணும். இப்ப எங்க கொள்முதல் நிலையத்தில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா முந்தி வந்தவனுக்கு முந்தி கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். உடனே மில்லுல மாதிரி தூக்கி விட்டுட்டு வர முடியாது. இங்க இப்ப 10 பேர் வரக்கூடிய இடத்துல முத வந்த ஆளுக்கு முத போடுவாங்க. கொஞ்சம் பொறுமை காத்திருக்கணும். ஆனா லாபம் இருக்குல்ல. கிட்டத்தட்ட ஏக்கர் பேர்ல 12,000 15,000 ரூபாய் லாபம் இருக்குங்கிறது ஒரு சாதாரணப்பட்ட இல்ல. எல்லா சென்டர்லயும் போதுமான வேலையாட்கள் இருக்காங்க. நீங்க 10 கோட்டை 20 கோட்டை போயாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அரை மணிக்கூர்ல அள்ளி தள்ளிடுவாங்க.
அள்ளி தள்ளுறாங்க அப்படிங்கக்கூடிய உங்களுக்கு காசு அப்படிங்கிற அந்த விவசாயி செலவு பண்ண வேண்டிய நிலையா இல்ல அரசை ஏற்பாடு பண்ணுங்க? இப்ப நம்ம வந்து அந்த நெல்லை அள்ளி எடை போட்டு தச்சு கொடுக்க வேண்டிய நம்ம பொறுப்பு தான். அதனால நமக்கு அவங்களுக்கு ஒரு சொற்ப கூலி தான், அது ஒரு பெருசா நமக்கு தெரியாது. கூலி தொழிலாளர்களை பார்க்கும்போது அந்த அளவு பெரிய ஒரு தொகை இல்ல. இல்ல நாங்க தானே விவசாயிகள் சேர்ந்து அந்த ஆட்களை ஏற்பாடு பண்ணிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்கள்லாம் வந்து அந்த வேலை திருவிழா நடக்கணும்னு சொல்லிதான் எங்க ஏற்பாடுல இருந்து அந்த பகுதியில் உள்ள மக்களை அங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவங்க வந்து துரிதமாட்டு வர 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 தள்ளி எடுத்து மூட போட்டு கொடுத்துருவாங்க. குத்தகைதாரர்கள் கொள்முதல் நிலையத்தை அணுக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது வந்து குத்தகைதாரர்களுக்கும் அவங்களை கொள்முதல் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்கணுங்கிற நோக்கில் வந்து மாவட்ட நிர்வாகத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் வில்லேஜ் ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்டிபிகேட் மாத்திரம் வாங்கி கொடுத்தா இன்னாருக்குள்ள நிலத்தை இன்னாரு இவர் குத்தகை பயிர்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் மாத்திரம் வாங்கி அடங்கலை வாங்கி கொடுத்தாச்சுன்னா ஒரு அப்டேஷன் கிடையாது. அந்த மாதிரி நீங்க வழிகாட்டி யாராவது அனுபவிக்கிறாங்க? அவங்க இன்னைக்கு மேக்சிமம் அவங்க தான் கொடுக்காங்க, குத்தகைதாரர்கள் தான் மேக்சிமம் கொண்டு கொடுக்காங்க. அவங்க எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றிருக்காங்க. சரி, கன்னிப்பூ முடிஞ்சு கும்பப்பூ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம ஆயத்தமாகக்கூடிய நிலையில என்ன மாதிரியான போகம் வரும்னு நினைக்கிறீங்க? தொழில் போகமா பொடி போகமா? அதாவது வந்து குறிப்பாட்டு வந்து கும்பப்பூ வந்து தொழில் போகமா தான் இருக்கும் கூடுதலும். ஆமா, அதுல வந்து என்னன்னு சொன்னா 2 நாத்து பாவை நடுவாங்க, விதைக்கும் செய்வாங்க. அது சமீப காலமாட்டு விதைக்குது, நேரடி விதைப்புங்கிறது வந்து ஒரு ஏரியா கூட்டிகிட்டே இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா ஒரு ஏக்கரை விதைக்கும் போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கிட்ட மிச்சப்படும் நாத்து பாவை நடுகதோட. அதனால வந்து எல்லாரும் வந்து விதைக்கிறதுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்ப அதுல இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு சொன்னா ஊரேன்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் வந்து வால்நெல் சொல்லக்கூடிய. அது என்ன காரணம்? அது வந்து ஏற்கனவே உள்ளதான், அது ஒரு நெல் வகையில ஒரு வகை தான். அது வந்து காலங்காலமாட்டு கொஞ்சம் குறைவா இருந்தது, இன்னைக்கு வந்து அது மேஜர் ஆகி பெரும் அளவுல வந்துட்டு. ஆனா வேளாண் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் என்ன மாதிரி கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, வால்நெல் வருவதற்கு காரணமே வந்து பிற இடங்கள்ல இருந்து இயந்திரங்களை பயன்படுத்துறது. ஒவ்வொரு வயலுக்கும் அறுவடை முடிஞ்சு போகும்போது அந்த இயந்திரத்தை சுத்தப்படுத்தல் அப்படிங்கிற தன்மையை கடைபிடிச்சா ஓரளவு சமாளிக்கலாங்கிறாங்க. அவங்க சொல்லுது உண்மைதான். அந்த மிஞ்சினா அறுவடை பண்ணி அதை வீட்டுல கொண்டு போய் சூடு அடிச்சு அந்த கழிவுகளை எல்லாத்தையும் எரிச்சிருவாங்க. இப்ப அப்படி இல்ல, அறுவடை இயந்திரம் அங்கேயே அந்த கழிவுகளை போடும்போது இந்த நெல் அங்கேயே கடந்து போகும். அது அடுத்த வயலுக்கு போகும்போது அடுத்து போகும், தண்ணீர் வழியாட்டும் போயிட்டு இருக்கு. நம்ம மாவட்டத்தில் வந்து குறிப்பா செம்பராமன் புதுப்பகுதி, இறையூர், மருங்கூர் அந்த பகுதிகள், புல்லூரி, பள்ளம் அந்த பகுதிகள் எல்லாம் இது பரவலா காணப்படுது. இதை நம்ம மாவட்ட நிர்வாகம் துறைக்கு சமூகத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு வேளாண் கல்லூரி கிள்ளிக்குளத்திலிருந்து அந்த துறை நிபுணர்கள் வந்து பார்வையிட்டு சென்றிருக்காங்க. அவங்க அதுக்கான தீர்வு சொல்லுவாங்க. இப்ப நாங்க விவசாயிகள் என்ன சொல்லுவோம்னு சொன்னா, இது கோவை பல்கலைக்கழகத்தின் மூலம் ரிசர்ச் பண்ணி இந்த ரகத்தை அழிக்கணும். இப்ப அழிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய களைகளை அழிக்கணும், நமக்கு களைக்கொல்லி இருக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் இப்ப கன்னிப்பூ கும்பப்பூன்னு பார்க்கும்போது கும்பப்பூ முடிஞ்ச உடனே நீங்க உளுந்து, பயறு, தக்கைப்பூண்டு, சனப்பு அந்த மாதிரி பயன்படுத்துறீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி கன்னிப்பூ முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மாதிரி செய்கையை கையாளுறதன் வழி ஓரளவுக்கு சமாளிக்கலாமா? எப்படி? இல்ல அது உங்களுக்கு கன்னிப்பூ தொடர்ந்து அதை நட்டாதான் நமக்கு ஆத்துல பிப்ரவரி 28 வெள்ளம் அடைச்சிருவான். அப்ப இந்த பேசுக்குள்ள அதுக்கு கால கதாமதம் இல்ல. அதனால நம்ம தொடர்ந்து அந்த கும்பப்பூ பயிரை செய்தாதான் நம்ம மகசூல் எடுக்க முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி, ஆனா அந்த கும்பப்பூவுக்கு பின்னால அந்த உளுந்து சாப்பிடலாம் இன்னைக்கு தொடருதா இல்ல கைவிட்டாங்களா? இல்ல தொடர்றாங்க. அதுல நல்ல பாருங்க. அதாவது உளுந்து நம்ம விதைக்கும், நம்ம பருவச்சேதை வந்து அது கெட்டு அசைஞ்சு போனாலும் பட்டு போனா கூட நமக்கு வந்து நிலம் வளப்படும். ஆமா, ஏன்னா அது வேர் முடிச்சுகளை தேய்ச்சி வச்சுக்கூடிய நைட்ரஜன் வந்து நிலத்தை வளப்படுத்தும். உளுந்து நமக்கு தாராளம் கிடைக்கும். அந்த பருவம் ஒத்துக்கிட்டு மழை இல்லாம இருந்துட்டு சொல்லியாச்சுன்னா நல்ல வாய்ப்பா இருந்துச்சுன்னா 2 கிலோ 300 கிலோ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. கன்னிப்பூல என்ன மாதிரியான ரக தேர்வு செய்தீங்க? இப்ப அடுத்தால ஆயத்தமாக கூடியதுக்கு கும்பப்பூக்கு வந்து என்ன மாதிரி ரகம் தேர்வு செய்ய மாதிரி திட்டம்? உங்களுக்கு வந்து கன்னிப்பூல வந்து அம்பை 16 அதே போல டிபிஎஸ் 5 இந்த 2 ரகம் போட்டிருக்காங்க. அது வந்து நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய நம்ம மாவட்டத்துக்கு ஏற்ற ரகம் தான். நல்ல மகசூல் இருந்துட்டு இருக்கு. அம்பை 21 அப்படின்னு புதிய ரகம் ஆமா வந்திருக்கு. அதுவும் நல்லா இருக்கு. அவங்களுக்கு அந்த ரகமும் நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியதான். அது பரவலா போட்டு இருக்காங்க. இந்த மாவட்டம் முழுவதும் அது பரவாயில்ல. இனி வருங்காலத்தில் அது மாவட்டம் முழுவதும் வந்துடும். ஒரு அம்பை 16 ஒரு மாற்று. ஆனா இன்னைக்கு அம்பை 16 ஒரு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு ரகம் தான். பொன்மணி எங்கள் கண்மணி. பொன்மணி வந்து உங்களுக்கு 2வது கும்பப்பூல போடக்கூடியது. கும்பப்பூல வந்து இந்த வடமதியில இந்த பொன்மணி போடுவாங்க. பாத்தீங்கன்னா தென்மதியில அதை குறைச்சிட்டாங்க. என்ன போடுறாங்க அவங்க வந்து மற்ற ரகங்கள் டிபிஎஸ் 3 போடுவாங்க, டிபிஎஸ் 5 போடுவாங்க. ஆடுதுறை போன்ற குறைய கால 100 நாள் பயிர் அது கலவரம்பு பூஜ்ஜியத்தில் இந்த ஆடுதுறை ரகங்களை போடுவாங்க. ஆனா வந்து பொன்மணி வந்து நீங்க சொன்ன மாதிரி கண்மணி தான். அது ஒரு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது. ஏன்னா நல்ல பக்கம் டில்லர்ஸ் வந்து நிறைய வரும். நெல் வந்து நல்ல வெயிட்டா இருக்கும். அதனால வந்து அது நல்ல மகசூல் வரும். சரி, கன்னிப்பூ கும்பப்பூ அப்படின்னு பொறுப்பெடுக்கக்கூடிய ஒரு நிலையில கும்பப்பூல வந்து நோய் தாக்குதல் அப்படிங்கிறது கூடுதல் இருக்க வாய்ப்பு இருக்கா? பூச்சி தாக்குதல் கூடுதல் வாய்ப்பு இருக்கா? உங்க அனுபவபூர்வமா என்ன கருத்து? அதாவது வந்து கன்னிப்பூவோட கும்பப்பூல வந்து நோய் பூச்சி தாக்குதலுடைய தாக்கம் அதிகமாகத்தான் இருக்கும். என்ன காரணம்? காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம மாவட்டம் ஒரு 2 பருவமழை பெய்யக்கூடிய மாவட்டம். அதே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் கரெக்டா உள்ள ஒரு மாவட்டம். அதனால வந்து காட்டுல எப்பவுமே ஈரப்பதம் இருக்கும். இது வந்து இந்த பூச்சிகளுக்கும்
நோய்களுக்கும் டெவலப் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியதுனால பூச்சி நோய் அதிகமா தாக்கும். ஆனா வந்து இன்னைக்கு வேளாண் துறை பல்வேறு நடவடிக்கைகளை பல்வேறு டெக்னாலஜி இன்னைக்கு நமக்கு தந்திருக்கு. உங்களுக்கு வந்து பூச்சி நோய் தாக்காம இருக்கணும், பூச்சி தாக்காம இருக்கணுங்கிறது நாட்டுல இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. விதை நேர்த்தி, அதுல நாட்டுல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பருவத்திலும் பயிற்சினான்னு சொன்னா, அதாவது ஒரு பயிர் நட்டு ஒரு 30 நாள் ஆயிட்டுன்னா அதுக்கு ஒரு எந்த நோய் வந்தாலும் கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், பூச்சி வந்தாலும் தாக்கு பிடிக்கும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதனால வந்து இதை வந்து விதையிலிருந்தே அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை நம்ம தொடர்ந்துட்டோம்னு சொல்லியாச்சுன்னா நம்ம தப்பிடலாம். கூடுதல் நேரடி விதைப்பு, தொழில் விதைப்பு நல்லதுங்கிறீங்களா, அல்லது ஒரு நாத்து பாவுதல் அப்படிங்கிற நுட்பத்தை கையாண்டு புடுங்கி நடுதல் நல்லதுங்கிறீங்களா? நீங்க புடுங்கி நட்டாச்சுன்னு சொன்னா களை அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனா செலவு எக்கச்சக்கம். உங்க நடவுக்கு இப்ப ஆட்கள் கிடையாது, இருக்க ஆளை வச்சுதான் நட வேண்டியது. உங்களுக்கு இயந்திரம் வந்துடுச்சு, எந்திரம் வந்திருக்கு, எல்லா அளவுக்கு இன்னும் வந்து சேரல. கும்பப்பூ சாகுபடியை பொறுத்தளவு நீங்க வர பேசும்போது சொல்றீங்க பூச்சியினுடைய தாக்குதல் கூட கூடுதலா இருக்கும் அப்படின்னு. உங்களை வெளிப்படை செய்வதற்காக வயல்வெளி பள்ளி அப்படிங்கிற அடிப்படையில நோட்டையும் பெண்ணையும் தந்து பூச்சிய படம் வரைந்து பாகங்களை குறிச்சிட்டு வாங்க அப்படின்னு உங்களை ஒரு மாணவராக்குற நிலை அந்த காலத்துல இருந்தப்ப இன்னைக்கு தொடருதா இப்படி? இல்ல, அன்னை காலத்து வந்து நீங்க சொன்ன வயல்வெளி பள்ளிகள்னு சொல்லி ஒவ்வொரு வருவாய் கிராமத்திலையும் ஆரம்பிச்சு அவங்களே அந்த பூச்சிகளை படிக்க வச்சு அடையாளம் காண வச்சு நன்மை தரும் பூச்சிகள் தீமை தரும் பூச்சிகளை அடையாளம் காண வச்சு அதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும், அதை வந்து பொருளாதார சேத நிலைக்கு மேல் போனாதான் அந்த மருந்து அடிக்கணும், இல்லைன்னா நம்ம மருந்தடிக்க தேவையில்லை. இப்படிப்பட்ட டெக்னாலஜி எல்லாம் நான் சொல்லி தந்தாங்க. வேளாண் உதவி அலுவலர்கள் வருவாங்க, அவங்க வந்து நமக்கு அடிக்கடி நம்மளோட தொடர்பு கொண்டு முன்னோடி விவசாயிகளுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்லும் போது அதை நம்ம அடாப்ட் பண்ணும் போது பக்கத்து வயல்காரங்களை அடாப்ட் பண்ணுவோம், நம்ம சொல்லுவோம். இப்படி அந்த அளவுக்கு இந்த செய்திகள், அதே மாதிரி வானொலி, இந்த செய்தியும் இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது அந்தந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வந்துருக்கு. அதை பின்பற்றுவாங்க மக்கள். அழகா சொல்றீங்க. வானொலி கேட்கக்கூடிய தன்மை வந்து இப்ப கூட்டிட்டு வருதுங்கிறீங்க. ஆமா, காலையில இருந்தே ப்ரோக்ராம் இருக்கு பார்த்தா எல்லா இடத்துல பார்த்தாலும் இன்னைக்கு அவங்களோட வேலை பொழுவை குறைக்க மாதிரி ஒவ்வொரு வீட்டு அடுக்களை வர போயிட்டது. குமரி பண்புல அடுக்களை போயிட்டு எந்த இடத்துல போனாலும் பட்டறைகளானாலும் சரி, இவன் பஸ்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா ஏதாவது வச்சிருக்காங்க. அருமையான பாடல்களை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லா நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கனால மக்கள் அந்த பயண கலப்பு இல்லாமலே கட்டிட்டு போறாங்க. அவங்களோட ஒண்டி போன ஒரு நிகழ்வு இந்த நம்ம குமரி பண்புல வானொலி. சொல்லுங்க பாப்போம், 50 ஆண்டு கால வேளாண் அனுபவத்துல நன்மை தரும் பூச்சிகள், நெல்பயிரை பொறுத்தளவுல என்னென்ன பூச்சிகள், தீமை தரும் பூச்சிகள் என்னென்ன அப்படின்னு எதுன்னு சொல்லுங்க. சிலந்தி வகைகளை சொல்லலாம், தட்டான், அதே மாதிரி பொறிவண்டு, இதெல்லாம் வந்து நம்ம வயல்கள்ல இருக்கு. நன்மை தரும் பூச்சி இதெல்லாம் வந்து இந்த மற்ற தீமை தரும் பூச்சிகளே தான் அதுக்கு ஆகாரம். ஓஹோ, அதனால வந்து நம்ம மருந்தடிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சுதான் அடிக்கணும். உடனே மருந்தடிக்கணும்னு சொல்ல கான்செப்ட் எல்லாம் விட்டு இப்போ விவசாயிகள் மத்தியில் அந்த இது வந்துட்டு ட்ரோன் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ரீதியில உங்க பகுதியில் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சா? அது விவசாயிகளுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்ங்கிறீங்களா? 100க்கு 100. இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு கேன் அடிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா 100 ரூபாய் கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு 8 கேன் குறைஞ்சபட்சம் அடிக்கணும், 800 ரூபாய். மருந்து செலவு ஜெமித்துல 1000 தாண்டி போயிடும். இருந்தாலும் வந்து அது ஃபுல்லா அடிக்கானாங்கிறத நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. பயிர் முழுவதும் குளிக்கணும், அந்த அளவுக்கு அடிக்கணும். இன்னைக்கு டிரான் வந்தபோது இது நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஆனா விவசாயிகள்கிட்ட அந்த புறவுல ஒற்றுமை அப்படிங்கறது இருந்தா தான் ட்ரோன் செயல்பாடு வெற்றி அடையுங்கிறாங்களே. இல்ல, உங்களுக்கு ஒரு வயல் கூட இருந்தாலும் நம்ம அந்த செட் பண்ணியாச்சுன்னா அந்த வயல கரெக்டா அடிச்சிடும். நமக்கு பெரும் வகையிலும் 1 மணிக்குள்ள ஒரு வயல் அடிச்சுட்டு முடிச்சுட்டு வந்துடலாம், கரெக்டா அடிச்சிடும். படலேன்னு நம்ம கவலைப்படாண்டா. இப்ப நீங்க அந்த நிறுவனங்களை அணுகக்கூடிய ஒரு நிலையில் அவங்க என்ன மாதிரி கருத்து சொல்றாங்கன்னா, ஒட்டு மொத்தமா அடிச்சீங்கன்னா தான் எங்களுக்கும் கூட ஒரு லாபகரமா இருக்கும், அதனால நாங்க இதுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்தோம். நீங்க சொல்லி சரிதான். ஆனா ஆரம்பத்தில் இப்படித்தானே இருக்கும். வரப்பில் உளுந்து சாத்தியமா? நிச்சயமா. அது வந்து நீங்க வரப்புல உளுந்து போடுறது வந்து நமக்கு அதுல இருந்து பலன் கிடைக்கலையோ, அந்த வரப்புல உளுந்து போட்டாச்சுன்னா இந்த பொறி வண்டு அதுலதான் உற்பத்தி ஆகும். இந்த தீமை தரக்கூடிய பூச்சிகள் எல்லாம் சாப்பிட்டுரும். அதனால வந்து நம்ம வரப்பு முழுவதும் நட்ட உடனே ஒரு அடி வயல்ல ஊனி விட்டுட்டான்னு சொன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பயிர் பாதுகாப்பு ஒரு உயர்ந்த பயிர். ஆமா, சரி. அப்புறம் அறுவடை இயந்திரம் வந்ததும் கூட வைக்கோல் சின்னாமின்னப்பட்டு போகுது. அதுக்கு முன்னால் நாங்க மாடடிச்சு வைக்கோல் எடுக்கும் போது அதனுடைய தரமே தனியா இருந்தது அப்படின்னு ஒரு கருத்து மேலோங்குத. இயந்திரமயமாதல் வந்து விவசாயிகளுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தாலும் கூட இதுல ஒரு தொய்வுங்கிறாங்களே. இல்ல, அதாவது ஆரம்ப காலத்துல வந்து அந்த வந்த மிஷின்கள் வந்து அந்த வைக்கல வந்து 2-3 கட் பண்ணி போட்டது கூட மாதிரி ஆயிடுச்சு. நாளடைவில் இந்த மாதிரி கோரிக்கைகள் போனது இப்ப வந்து அருமையான வைக்கல் கட்டல மாடும் நல்லா சாப்பிடும். அது வந்து கட்டுறதுக்கு எந்திரங்கள் வந்துச்சு. அவன் அறுத்து போட்ட உடனே ஒரு திரும்ப இல்லாம மிஷின் மூலமாட்டு கட்டிடலாம். அதனால ஒரு பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஆமா, இந்த வேளாண் துறை வந்து எந்திரமயம் ஆக்காட்டா விவசாயம் முற்றிலுமா விடுபட்டு போயிருக்கும், அழிஞ்சு போயிருக்கும். ஆனா இதெல்லாம் வந்தது இன்னைக்கு ஒரு பிரசாதம். அதனால நம்ம இந்த துறைக்கு நம்ம நன்றி சொல்லணும். வேளாண் பொறியியல் துறை, வேளாண் விஞ்ஞானிகள், கோவை பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகள் இருக்கு, அவங்களுடைய கண்டுபிடிப்பு தான் இது. அதுக்காக சொல்லி நம்ம அவங்க கடமைப்பட்டிருக்கோம். நம்ம
மத்திய அரசு திட்டங்கள் எந்த விதத்துல விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஊக்கத்தை கொடுக்குது, அதுவும் கூட நாங்க வந்து களத்து மேட்டுல களைப்பில்லாம வேலை செய்யறதுக்கு வழியை காட்டுதுங்கிறீங்களா? அப்படி ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு வந்து உரங்களுடைய விலைகள் வந்து அபரீதமான உயர்ந்து போன நிலையில வந்து இன்னைக்கு மானியம் கொடுத்து இந்த உரங்கள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட நீங்க யூரியா பார்த்தாச்சுன்னா 269 ரூபாய் தான் அதுக்கு விலை. ஆனா உண்மையான விலை வந்து 1200 ரூபாய்க்கு மேல. மீதி உள்ள தொகையெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு மானியமா கொடுக்கு. அதே மாதிரி டிஏபி, அந்த சூப்பர் பாஸ்பேட், இந்த உரங்களுக்கு எல்லாம் மானியம் கொடுக்கறதுனால நம்ம இன்னைக்கு பயிர் செய்ய முடியும். அதே மாதிரி வந்து இன்னைக்கு மகத்தான திட்டம், பிரதமருடைய மகத்தான திட்டமான பிஎம் கிசான் சன்மான் திட்டம் வந்து இன்னைக்கு மாத்தான இன்னைக்கு எல்லா விவசாயிகளுக்கும் இந்த வந்து இக்கட்டு ஏற்படும் போது பண உதவி அப்படிங்கிறது தொழில ஒரு மேம்பாடு கொடுக்குது. நிச்சயமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 6000 ரூபாய்ங்கிறது களை பறிக்கிறதுக்கானாலும் சரி, உரம் போடுறதுக்கானாலும் சரி, பாக்கெட்ல இருக்க மாதிரி அது உறுதி நம்பலாம். ஆமா, கரெக்டா அந்த டேட்ல நம்ம அக்கௌண்ட்ல வந்து விழுந்துரும், நம்ம எடுத்துக்கிட வேண்டிய. அது ஒரு எல்லாரும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு விவசாயிகள் மத்தியில. நம்மளையும் அரசு கவனிக்கி சோகத்துல அவங்க பங்கெடுத்திருக்காங்க, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைவான கருத்தா மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்றீங்க? எதிர்வரும் கும்பப்பூ வந்து என்ன மாதிரியான ஒரு உத்வேகமான நிலையில அணுகணும்னா வெற்றி தாங்கிறீங்க? அதான் வந்து அந்த காலத்துல சொல்லுவாங்க எண்ணிச்சை விவசாயம், எண்ணாமச்சை வியாபாரம்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப அப்படி அல்ல. நம்ம விவசாயத்தையும் ஒரு தொழிலா தான் பார்க்கணும். நம்ம எவ்வளவு அதுல முதலீடு பண்ணுவோமோ அதே மாதிரி லாபத்தோட நம்ம கிடைக்கணுங்கிற நோக்கத்துல பண்ணணும். இப்ப விவசாயிகள் எல்லாம் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து உங்களுக்கு வந்து விதையை நேர்த்தி, அதாவது விதைய எந்த ரகங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து ஒரே ரகத்தை ஒரு 10 போடணும். அப்பதான் ஒண்ணு ஒரு அறுவடை ஆகும். அப்ப ரகத்தேர்வு வந்து முக்கியம். அதுக்கு பிறகு அடுத்தாச்சு பார்த்தாச்சுன்னா விதை நேர்த்தி. இதெல்லாம் சின்ன சின்ன 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு உள்ள செலவு தான் இந்த விதை நேர்த்திகள் ஆகும். அது வந்து நீங்க பின்னால 1000 2000 செலக்க வேண்டிய பிரச்சனை வராது. விதை நேர்த்தி. அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து விவசாயிகளாக சொல்லக்கூடிய நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றி இயந்திரம் மூலம் நடலாம், வரிசை மூலம் நடலாம். இதெல்லாம் நடும்போது வந்து அந்த நெல்லினுடைய பாப்புலேஷன் கரெக்டா இருக்கும். அந்த பாப்புலேஷன் கரெக்டா இருக்கும்போது வந்து நமக்கு வந்து உயர் விளைச்சல் கிடைக்கும். அதே மாதிரி எடுத்த உடனே மருந்து அடிக்காம இந்த பொருளாதார சேர்ந்த நிலைக்கு மேல் போனாதான் மருந்து அடிக்கணும். மற்றபடி வந்து நம்ம பயிர் பாதுகாப்புக்கு வந்து பெரிய அளவில் செய்ய வேண்டியது. இன்னைக்கு களைக்கொல்லி எல்லாம் வந்துட்டு பெரிய களையெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. நீங்க சொல்லுற பிரகாரம் இயந்திர பயன்பாட்டுக்கும் கூட ஒரே நேரத்துல பயிரேத்தல் அப்படிங்கிற தன்மையை கையாளும் போது லெகுவா இருக்கும் போலுக்க. ஆமா, அப்படித்தான் செய்யணும். மிஞ்சி செய்யும் போது அந்த எந்திரங்களை கொண்டு போவதுக்கும் எடுத்துட்டு வருவதுக்கும் சிரமமா இருக்கும். ஒரு வயல தண்ணி நிற்கும், ஒரு வயல் காயாது. அப்ப எந்திரங்களை கொண்டு போக முடியாது. அதனால எல்லாரும் சேர்ந்து அந்த நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க விவசாயிகள். ஒருபோல ஒரே ரகத்தை ஒரே டைம்ல பண்ணும்போது எல்லா பணிகளையும் நம்ம முறையா செய்யலாம். அறுவடை எந்திரத்தை கொண்டு போகலாம், நடவு எந்திரத்தை கொண்டு போகலாம், மற்ற பணிகள் எல்லாம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். உங்க அலைபேசி சொல்லலாமா? என்னுடைய அலைபேசி எண் வந்து 9894762064 9894762064. இந்த அலைபேசி வாயில தொடர்பு கொள்ளும் போது ஒருவர் கேட்கிறாரு, இயற்கை விவசாயம் அப்படின்னு பேசுறாங்களே, நான் கூட நெல் விவசாயத்துல இயற்கை விவசாயத்துல ஈடுபாடு காட்டினா லாபம் பெற வழி இருக்கா அப்படின்னா என்ன பதில் கொடுப்பீங்க? இல்ல, இப்ப விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை ஒரு பரவலா வந்துட்டு இருக்கு. மத்திய மாநில அரசுக்கு அதுக்கு முக்கியத்துவம் எடுத்து ஊக்கங்கள்லாம் பண்ணியாங்க. அந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்காங்க. அதே சமயத்தில் இன்னைக்கு நமது மாவட்டத்திலே அச்சங்குளம் பக்கத்துல வந்து ஒரு விவசாயி வந்து 12 டன் இயற்கை விவசாயத்துல எடுத்து சாதனை படைத்து மாநில அளவில் பரிசு வாங்கியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய ஒரு மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. சொல்றீங்க ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதற்கேற்ப ஒரு ஆளை நான் வழிகாட்டியிருக்கேன். அவற்றை கூட தகவல்களை சேகரிச்சுக்கலாங்கிறீங்க. நிச்சயமா. அதாவது வந்து வேளாண்மை தொழிலுடைய கோஷமே 10 டன் லட்சியம் 7 டன் நிச்சயங்கிறது தான். நம்ம இலக்கு வந்து 10 டன், ஆனா 7 டன்னாவது எடுக்கணுங்கிறதா, ஹெக்டேருக்கு எடுக்கணும் அவங்களுடைய லட்சியம். ஆனா இன்னைக்கு வந்து அந்த விவசாயி வந்து 12 டன் லட்சியத்தை விட கூடுதலா எடுத்திருக்காரு. அப்போ இது வந்து இயற்கை விவசாயத்தை ஊக்குவிடுங்க, நம்மளும் செய்யலாம் சொல்லக்கூடிய அளவு. ஆனா இன்னைக்கு சிறு சிறு அளவுல வந்து இன்னைக்கு செய்யக்கூடியவற்றாங்க. அந்த பொருள்களுக்கு சந்தையில வந்து பெரும் வரவேற்பு இருக்கு. இந்த சின்ன சின்ன காய்கறிகள் எல்லாம் குறிப்பிட்ட ஆட்கள் கொண்டு வரும்போது இவர் இயற்கை விவசாயம் கொண்டாடுறாங்கிறதுனால அவங்களுடைய பேர்லயே சொல்றாங்களே, அப்படி சொல்லி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஆக குமரி பண்பலைக்காக கும்பப்பூ சாகுபடி அப்படிங்கிறது எதிர்கொள்ளக்கூடிய சாகுபடி, வெற்றி தரக்கூடிய சாகுபடி, மகசூல் ரீதியா உத்வேகம் தரக்கூடிய சாகுபடி, தைரியமா ஈடுபாடு காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி விவசாய பக்கம் வாங்க விழிப்பா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். இதுவரை துவரங்காடு பி செண்பகசேகர பிள்ளை அவர்கள் பங்கு பெற்ற கும்பப்பூ சாகுபடிக்கேற்ற நெல் ரகங்களும் குணங்களும் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை.